ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி சீசன் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கதை போட்டு ரொம்ப நாளாச்சு, அதனால உங்களுக்கு எங்க லாஸ்டா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற டவுட் வரும், கன்ஃபியூஷனும் வரும். மேல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி லாஸ்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அப்பதான் என்ன கதை அப்படிங்கிறது புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல டிஎஸ்பியை ஏமாத்துறதுக்காக விராஜும் சியாவும் ஒரு பாடியை கொண்டுட்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு போகும்போது டிஎஸ்பி எப்படியாவது தசை திருப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரஸ்காரவங்க எல்லாம் வர சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் டிஎஸ்பி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பாதுகாப்புல தானே ராகுவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, அப்படி இருக்கும் போது யாரு வந்து ராகுவை அட்டாக் பண்ண வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க அந்த கேப்ல நம்ம விராஜ் என்ன பண்றான்னா ஒரு பாடியை தள்ளிக்கிட்டு அப்படியே அந்த ராகு இருக்கிற ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கான். அங்க போனா ராகுவோட தங்கச்சி தானே பேண்டேஜ் சுத்திக்கிட்டு ராகு மாதிரியே படுத்திருந்தா, அவளை ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஒரு பாடியை வச்சுட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அவளை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போகும்போது விராஜ் வந்து அந்த டிஎஸ்பி பாத்துடுறாரு. உடனே அங்க இருந்து ஓடி போய் அவனை பிடிக்கிறதுக்கு போனா அங்க விராஜ் இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒரு டாக்டர் தான் போயிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் நீ யாரு, விராஜ் எங்க, அப்புறம் இது யாரோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு வயசானவர் தான் படுத்திருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒருவேளை என்ன திசை திருப்பறதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போறாரு. அங்க போனா சியா தான் நிக்கிறா. இப்ப என்ன புது பிளான் போட்டிருக்கீங்களா, நான் இப்பவே ராகுவோட ஃபேஸை பார்த்தே ஆகணும், பேண்டேஜ் ஓபன் பண்ணு அப்படின்னு சொன்னா அங்க இந்த விராஜ் வந்து நீங்க ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க ரெண்டு பேருமே வெளியே கொண்டு வந்துட்டு இப்ப அந்த பேண்டேஜ் ஓபன் பண்ணி நான் அதுக்குள்ள யார் தான் இருக்கா அப்படிங்கறத நான் பார்த்துதான் ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பொண்டாட்டி வந்து இது ஹாஸ்பிட்டல், உங்க போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணும் கிடையாது, எல்லாரையுமே கண்ணை வச்சு இப்படி மிரட்டிட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இங்க பாரு, எனக்கு அங்க இருக்கிறது ராகு தானா அப்படிங்கிற சந்தேகம் இன்னுமே இருக்கு, அதனால நீ என்ன பண்றனா திரும்பவும் டிஎன்ஏ டெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அங்க அந்த விராஜ் வந்து அவரோட கண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்ப என்ன உங்களுக்கு எல்லாரும் ஷூட் பண்ணணுமா, என்ன ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து அவன் பக்கமா திருப்புற மாதிரியே பின்னாடி அங்க இருக்கிற பாடி பக்கம் அப்படியே எய்ம் பண்ணிட்டு இருக்கான். என்னை விடு விராஜ், இல்லைனா நான் உன்னை நிஜமாவே ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நீங்க என்ன ஷூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அவர் கையில வச்சிருக்க அந்த கன்னோட ட்ரிகரை இவன் அழுத்தி விட்டுறான். அது நேரா அங்க இருக்கிற கேஸ்ல பட்டு அப்படியே பாம் பிளாஸ்ட் மாதிரி வெடிச்சிருது. அதுல ராகுங்கிற பேர்ல வச்சிருந்த அந்த பாடியும் சேர்ந்து வெடிச்சதுனால இந்த கேஸ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுது. இருந்தாலும் இவருக்கு இன்னுமே சந்தேகமா தான் இருக்கு. அதனால வெடிச்சு செதறின அந்த பாடியில கூட திரும்பவும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காரு போல. அந்த ரிப்போர்ட்லயுமே சேம் ரிப்போர்ட் தான் வருது, ராகுவோட பாடி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு விபத்துல இவரால தான் ராகு செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி கேஸையும் முடிச்சிடுறாங்க. இந்த டிஎஸ்பியோட சாப்டரும் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுது. இந்த பக்கம் குஷி தன்னோட அப்பாவான விராஜ்க்கும் சியாக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டா இல்லையா, அதனால என்ன பண்றான்னா ஒரு ஜோசியக்காரவரை வர சொல்லி ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு இருக்கா. எந்த மந்த் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இருக்கா. அவரும் வந்து பார்த்துட்டு ஜனவரியில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சியா கண்ணை கட்டுறா. உடனே வாய முடிடுறாரு. அதுக்கப்புறம் பிப்ரவரியில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது விராஜ் கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்கான். உடனே அதுக்கும் வாய மூடிட்டு அப்புறம் மார்ச்னு சொல்லும் போது குஷி முந்திக்கிட்டு மார்ச்லயே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்ச் மாசத்துல ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க, அப்பவே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓகேம்மா நான் போய் வந்து என்னன்னு யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புரோகிதரும் அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா மொத்த ஃபேமிலியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியா அந்த டிஎஸ்பியோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனிமே அவரு நம்ம வாழ்க்கையில தலையிட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது குஷியும் ஒரு விஷயத்த சொல்றா. இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான், ஆனா உங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். அது வந்து என்னன்னா என்னோட அப்பாவுக்கும் சியா சித்திக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது, மார்ச் மாசத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுதான் அங்க இருக்கிற மொத்த குடும்பத்துக்கும் ஷாக்கா இருக்கு. உடனே சியாவை தனியா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, அந்த பொண்ணு எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கா, அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அது எல்லாமே டிராமா தான், சும்மா அவளுக்காக நாங்க நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த ஃபேமிலியில இருக்கிற யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் விராஜ் தான் வந்து புரிய வைக்கிறான், இந்த மாதிரி என்னோட பொண்ணோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அதனால அவளோட மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. ஸோ அதனாலதான் இந்த டிராமாக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவளை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டிராமா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓகே அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப அங்க தானா ஒரு கிளாஸ் விழுந்து உடையுது. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க எல்லாரும். இது வந்து ராகுவோட ஆவிதான் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த விராஜையும் சியாவையும் கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ரெண்டு பேருக்காகவும் சாப்பாடு இவ கையாலே ரெடி பண்ணியிருப்பா போல. அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட சொன்னா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிடக்கூடாது, நீங்க வந்து அப்பாவுக்கு ஊட்டி விடுங்க, அப்புறம் அப்பா நீங்க சியா சித்திக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன் எங்களுக்கு தான் கை இருக்கே நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இல்லப்பா நான் இந்த மாதிரிலாம் வந்து டிவியில பார்த்தேன், இப்படிதான் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து ஊட்டிப்பாங்களாம், ஸோ அதனால நீங்களும் ஊட்டி விட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்களும் அப்படியே ஊட்டி விடுறதுக்கு போறாங்க. அப்ப பார்த்தா ஒரு சவுண்டு கேக்குது, அம்மாவோட அலறல் சவுண்டு தான் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா ராகுவோட ஆவி அவன் தான் இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க.
அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன். அது ராகுவோட ஆவிதான் அப்படிங்கிற மாரி பயந்துட்டு இருக்காங்க. சரி இங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு, அதுக்கப்புறமா சியா கிட்ட இவன் கத்திட்டு இருக்கான். எதுக்காக உன்னோட ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே ராகுவோட ஆவி ஆவின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, செத்தவன் எப்படி ஆவியா வர முடியும்? ஃபர்ஸ்ட் ஆவிங்கிற ஒண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம சியா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ராகு பண்ண கொடுமையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியா அவனை வந்து இவங்க எல்லாரும் கொன்னாங்க இல்லையா, அதுவுமே வந்துட்டு போகுது. சாரி ராகுன்னு தூக்கத்திலே உளறிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ராகுவோட கை வந்து அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கு. அவளை கொல்ல பாக்குது போல. உடனே இவ பயந்து போய் எழுந்திருச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க யாரோ திரும்பவும் கத்துற சவுண்டு கேக்குது. உடனே அங்க போய் பார்த்தா அம்மா தான் திரும்பவும் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அவங்க முகத்துல தண்ணியை தொளிச்சு எழுப்பி விட்டா அவங்க டக்குன்னு ஏதோ பேய் மாதிரி எழுந்திருச்சு நின்றுகிட்டு, நீ தானே என்ன கொன்ன அப்படின்னு சியாவை பார்த்து கையை காட்டுறாங்க. அப்புறம் நீ தானே என்ன கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்து கையை காட்டுறாங்க. அப்புறம் நீ தானே என்ன கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கையை காட்டிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சியா நீ தானே என்ன கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்கிறதுக்கு போறாங்க. அப்போ விராஜ் தான் அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறான். உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. திரும்பவும் அவங்களோட கையை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப நார்மலாகி பேசுறாங்க. எதுக்காக என்னோட கையை கட்டிட்டு இருக்கீங்க, என்னாச்சுமா, ஏன் எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், ஒண்ணு இல்லாமா, நீங்க உள்ள போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. இவங்க எல்லாரும் பயப்படுறத பார்த்தா உண்மையிலே ராகுவோட ஆவிதான் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே ஃபீல் ஆகுது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தங்கச்சிக்காரி நம்ம சியா கிட்ட வந்து, நீங்க பாருங்க, இதை பாருங்க அண்ணி, பாருங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபைலை காமிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு, என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த பிசினஸ் பாருங்க, இதுல வந்து நம்ம 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டபுளா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது வந்து ஃப்ராடு அப்படின்னு சியா சொன்னா அதுக்கு அவ கேட்க மாட்டேங்கிறா. அட ட்ரை பண்ணாமலே எப்படி நீங்க இதை ஃப்ராடுன்னு சொல்லுவீங்க, இது வந்து ட்ரூ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்க விராஜ் வந்து, இல்லம்மா இதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் போய் நான் நிறைய பிசினஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு நல்லாவே தெரியும் பிசினஸை பத்தி. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல பணத்தை கொடுத்தா எவன் டபுளா கொடுப்பான், அதெல்லாம் போய் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தானாவே புலம்பிட்டு இருக்கா. இது என் அண்ணனோட காசு தானே, அதை கொடுக்கறதுக்கு எதுக்காக எல்லாரும் இவ்வளவு யோசிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எல்லா முடிவுகளையுமே சியா தான் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சியா வாஷ்ரூம்ல வந்து அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு அம்மா இன்னைக்கு நடந்துகிட்டாங்கல்ல அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப பார்த்தா தண்ணி வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப அந்த டேப்பை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருந்து இப்ப தண்ணிக்கு பதிலா ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில அவளோட முகத்தை பார்த்தா அவளோட முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. உடனே பயந்து போயிட்டு விராஜ் விராஜ்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. விராஜ் என்னோட கையில ரத்தம், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதும் அவனும் அங்க ஓடி வந்துட்டான். என்னாச்சு சியா, எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு விராஜ், என்னோட கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு, அப்புறம் இந்த பைப்ல இருந்து ஒரு ரத்தம் வருது, அப்புறம் என்னோட முகத்துலயும் ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவுமே இல்லை, அங்க பாரு உன்னோட முகத்தை பாரு, அப்புறம் இங்க பாரு இந்த பைப்பை பாரு, இதுல தண்ணி தான் வருது, எங்க இருக்கு ரத்தம், ஏன் அப்படியெல்லாம் லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் பார்த்தேன் ரத்தம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே உன்னோட பிரம்ம தான், நீ கண்டதை யோசிக்காம இங்க இருந்து போசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம ராகு பேயாதான் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இந்த டிராமாவை தொடர்ந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.